ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ல ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்காங்க. அதோட சர்டிஃபிகேஷனுக்கான வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதோட வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. SCS-C01 இருந்து C02 அப்படின்னு அதோட வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 11க்கு அப்புறம், ஓகேங்களா? ஜூலை 11க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோல இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய வெர்ஷன்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம்னு இருக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி எக்ஸாமுக்கு 50% வவுச்சர் வந்து AWS அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம்னு இருக்கிறோம். அங்க போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த புது C02 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டுட்டோரியல் டோஜோ அப்படிங்கிற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டீப்பாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டொமைன் இருந்தது. ஆனா புது வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 டொமைன், அதாவது ஒரு புதுசா ஒரு டொமைனே வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 14% கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பழைய டொமைன்ல வந்து அதோடைய பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் செக்யூரிட்டி பழசுல வந்து பாத்தீங்கன்னா 26% இருந்துச்சு. இப்போ வந்து 20 அப்படின்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டேட்டா ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 22 இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை 18க்கு மாத்திருக்காங்க. அதே மாதிரி லாகிங் அண்ட் மானிட்டரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரீநேம் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லாகிங் அண்ட் மானிட்டரிங் அப்படிங்கிற மாதிரி ரீநேம் பண்ணி அதுக்கு வந்து 18% அப்படின்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 20% இருந்துச்சு. அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 16% ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா 5வது டொமைன் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், அது வந்து 12% இருந்துச்சு. அதையும் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணி அது வந்து 14%, அதாவது 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 6வது ஒரு புது டொமைனே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி 14% வந்து புதுசா ஒரு டொமைன் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 100ல இப்ப 6 டொமைன் இருக்கு. 6 டொமைன்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கம்ப்ளீட் டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கான சர்வீஸோடைய லிங்க், லேர்ன் பண்றதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. டுட்டோரியல் டோஜோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நியூ சர்டிபிகேஷன் வெர்ஷன் வரும்போதோ இல்ல AWS ஓட சர்வீசஸ் நீங்க லேர்ன் பண்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ நீங்க AWS ஆடிட் மேனேஜர் நீங்க கொடுத்துருவாங்க, செக்யூரிட்டில என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கவர் ஆகும். இப்போ நம்ம ஆடிட் மேனேஜர் எடுத்தோம் அப்படின்னா ஆடிட் மேனேஜரை பத்தி ஒரு டீடைலாவே உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பக்கவான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு வந்துட்டு. அதனால டுட்டோரியல் டோஜோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செக்யூரிட்டி எக்ஸாம்ல இந்த புது வெர்ஷனுக்கான அப்டேட் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம டுட்டோரியல் டோஜோ சைட் மூலியமா பார்த்தோம். கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா AWS வந்து அதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பர்டிகுலரா இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ண பிறகு ஜூலை 12க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30க்குள்ள யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 50% வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதான் அந்த வவுச்சருக்கான கோடு. இது எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் செக்யூரிட்டி எக்ஸாம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நமக்கு தனியா இண்டிவிஜுவலா ஒரு கோடு வரும், அந்த மாதிரி இல்லாம அவங்களே வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இதுல போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சர்டிஃபிகேஷனா இருக்கு ஸ்பெஷாலிட்டியில. ஏன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். கிளவுடுக்கு நம்ம மூவ் ஆன பிறகு அதுல வந்து செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன் பண்றது நம்ம கேரியருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதுக்கான ஒரு புது வெர்ஷன், அதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர் அப்படின்றது வந்திருக்கு. கண்டிப்பா இதோட 2 லிங்க்குமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பண்ணி பாருங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோலயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடா நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி இந்த சர்டிபிகேஷன் வந்து பாஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்றதை ஷேர் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.